அல்ல இரக்கத்தையும். இன்றைக்கு அநேகருக்கு பலி செலுத்துதல் என்பது, அதாவது அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது அன்னைக்கு ஏராளமான பலிகள் செலுத்துவார்கள், நிறைய பலிகளை கொடுப்பாங்க. ஆனா அங்க இரக்கங்கள் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிற ஒரு செயல்பாடு. இன்றைக்கும் கூட அநேகர் அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வதில் தவறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வீணான ஆடம்பரங்கள், வீணான பெருமைகள், இவைகளுக்குத்தான் இன்றைக்கு அநேக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை பார்க்க முடிகிறது. நம்ம அழிந்து போகிற உலகத்தை பெருமையாக நாம் வைத்துக் கொள்கிறோம். அதே போல அந்த காலங்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களில் அதிக பலிகளை செலுத்துகிறது. எதுக்கெடுத்தாலும் அந்த பலி இந்த பலி என்று சொல்லி செலுத்தினார்களே தவிர அவர்களிடத்துல இரக்கமற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் தேவன் விரும்புகிறது பலியை அல்ல, இரக்கத்தையும். அதற்கு அடுத்து சொல்லுகிறார், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தகன பலி என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறுத்து அதை அக்னியிலே தகனிப்பார்கள். முழுவதுமாக சுட்டரிக்க கொடுத்தல் தகன பலி என்ற பொழுது அது அப்படியே பரிசுத்த அக்னியிலே அது பலிபீடத்திலிருந்து எல்லாம் சுத்திகரித்து அங்கே பலிபீடத்தில் வைத்து முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டு போதல். அப்ப அப்படி தகன பலிகளை கொடுக்கிறதை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவரை சமாதானப்படுத்தும்படி இப்படி பல விதமான தகன பலிகளை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் இரக்கம், தேவனை அறிகிற அறிவு. நாம எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு சரியாக இல்லாத பட்சத்துல நாம் இந்த உலகத்தில் நாம் என்ன பலிகளை செலுத்தினாலும், என்ன தகன பலிகளை நாம் செலுத்தினாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படியானால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறது இரக்கத்தை எதிர்பார்க்கிறார். அவர் எதை எதிர்பார்க்கிறார்? அவர் தேவனை அறிகிற அறிவை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பாகவதன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவுக்காக தியாகம் பண்ணுகிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரை மற்ற இன்னைக்கு உலகத்தை பத்தி பயங்கரமா அறிந்து கொள்ளுது, மற்ற எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வதற்காக நாம் எவ்விதத்தில் நாம் பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லி அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். அதாவது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேசம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல தேசம் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பல இடங்களிலே அவரை அறிகிற அறிவின் மேன்மையை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும்போது சொல்றார், 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல வாசினா தேவனை அறிகிற அறிவினாலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியம் சொல்லியிருப்பார். அப்போ வந்து நமக்கு கிருபை பெருகும், கனியற்ற வாழ்க்கை அது மாறி போயிடும், நம்ம தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் பற்றி நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனை அறிகிற அறிவினாலே அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட எழுதும்போது எழுதுறாரு, தேவனை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவார். அப்போ அவர் அறிகிற அறிவில் நம்ம எந்த அளவுக்கு வளர்றோமோ, நான் பொதுவாக சத்தியத்தை சொல்லுவதில் ஒரு முக்கியமானது ஏன் வந்து நிறைய சத்தியத்திற்கு புறம்பாக நாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும். நல்ல ஒரு ஃபெய்த்தை நமக்குள்ள உண்டாகும். உண்மை ஒரு 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 விஷயத்தினுடைய உண்மை தன்மையை அறிகிறது உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தையும் தேவ வல்லமையும் தேவ மகிமையும் பெருக பண்ணும்.
நம்ம அதாவது இன்றைய காலகட்டங்களிலே பொதுவாக கிறிஸ்துவத்திலே சத்தியத்தை அறிவிக்கிறதே குறைஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட்லியா நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஆனால் இதற்கு மத்தியில தான் ஆண்டவர் சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருடைய வசனம் ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் உதடுகளிலே தேடுவார்கள். அவன் உதடுல வேதத்தை தேடுவார்கள். தேவ வசனத்தை தேடுவாங்க. வசனம் வெளிப்பட்டாலே போதும் ரட்சிப்பு உண்டாகும். ஏன் இன்றைக்கு பெரிய அளவுக்கு எழுப்புதல்னு வெறும் வாயில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாயில வசனம் இல்லை. அவர்கள் மிஷினரி பயோகிராஃபியை படிச்சுட்டு கொண்டு வந்து அவர்கள் சொல்லிவிட்டு போய் விடுகிறார்கள். அது கேட்கும்போது அப்படியே நமக்கு கதை கேட்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு பேசும்போது ஏதோ புதுசா கதை விடுறாரு என்னன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி அந்த அத்தேனே பட்டணத்துக்காரங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டது போல, இன்றைய காலகட்டங்களிலே சத்தியத்தை அறிகிற அறிவை விட்டு மற்றவைகளுக்கு அதிகமாய் நாம் செவி சாய்க்கிறதை பார்க்க முடியும். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணும். ஆனால் அந்த அறிவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இங்கே ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். ஆகவே தான் பாருங்க, இன்னைக்கும் பைபிளை உருப்படியா படிச்சு அதுல என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்றத நம்மளால சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாத சூழ்நிலை இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்னாரு, ராஜாக்களுக்காக பவுல் எழுதும்போது எழுதுறாரு, ராஜாக்களுக்காகவும் தேசத்தை ஆளுறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அவர்களும் தேவனை அறிகிற அறிவையும் பெற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அப்ப எந்த நோக்கத்துல அவர் எழுதியிருக்கிறாருன்றதையே புரிந்து கொள்ளாம அவர் அந்த அந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம இன்னைக்கு அதுக்கும் ஒரு ஒரு 24 மணி நேரம் ஜெபம் போட்டு அதுக்கும் பெரிய ஜெபத்தை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி அல்ல. நம்மை ஆளக்கூடியவர்கள் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு சமாதானம் உள்ள ஜீவனம் வரும். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் மெயினான கோர். அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பை கொண்டு வருகிறது. சகேயுவுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்ற ஒரு அரிய ஒரு ஏக்கம் வருகிறது. இயேசுவை பத்தி இப்போ தெரிஞ்சுக்க விரும்புகிறார். விரும்பின உடனே பாருங்க, அங்க அவருக்குள்ள ரட்சிப்பு வருகிறதை பார்க்கிறோம். இதை பத்தியுமே சரியான ஒரு அறிவு இல்லாத போது ரட்சிப்பு அங்கே உண்டாகாது. அதே பாவத்துல இருப்பாங்க, அதே தப்புல செய்வாங்க, அதே பெருமை, அதே மேட்டிமை, அதே குறை, அதே எல்லாம் அதுவே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதாக காணப்படுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. அப்படி ஆண்டவருடைய விருப்பம் என தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட அறிவை உடையவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்ற பாத்திரவான்களாய் மாறிவிடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட மாற்றங்களை காணப்பட முடியும். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் விரும்புகிறபடி பலி பார்க்கிலும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை அறிகிற அறிவுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.